அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. ரீசண்டா நெட் எக்ஸாமினேஷன், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் நெட் எக்ஸாமினேஷன், இந்த எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த நெட் எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, வேறு தேதி அறிவிக்கப்படும், ரீ நெட் எக்ஸாமினேஷன் நடத்துறதாக சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நமக்கு நீட் 2024 யூஜி, நீட் யூஜி 2024 எக்ஸாமினேஷன் திரும்ப நடக்குமா, ரீநீட் எக்ஸாமினேஷன் நடக்குமா, ரீநீட் எக்ஸாமினேஷன் நடக்காதா, இப்படி ஒரு சிலர் ரீநீட் எக்ஸாமினேஷன் வேணும்னு சொல்றாங்க, ஒரு சிலர் ரீநீட் எக்ஸாமினேஷன் வேண்டாம், நாங்களாம் கஷ்டப்பட்டு எழுதியிருக்கோம், அது ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு நேர்மையான முறையில் தான் நாங்கள் 1 இயர் ரிப்பீட் பண்ணியிருக்கலாம், ஒரு சிலர் 2 வருஷம் ரிப்பீட் பண்ணியிருக்கலாம், ஒரு சிலர் 3 வருஷம் ரிப்பீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டெல்லாம் எக்ஸாம் எழுதியிருக்கோம், அது உண்மைதான். எவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸாமினேஷன் எழுதியிருப்பாங்க. நேர்மையான வழியில் எழுதுறவங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணால் ரொம்ப பாதிப்படையுங்க. அப்போது நம்ம ரீநீட் எக்ஸாமினேஷனுக்கு சாதகமாகவோ ரீநீட் எக்ஸாமினேஷனுக்கு எதிர்ப்பாகவோ நாம் சொல்றது கிடையாதுங்க. என்ன கருத்து இருக்குது அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். இப்போது இந்த ஃபைனலாக இந்த டெசிஷன் எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டுகிட்ட தான் இருக்குது. அப்போ இந்த சுச்சுவேஷனில் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த நெட் எக்ஸாமினேஷனை உடனே கேன்சல் பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அது மத்திய அமைச்சகம் இந்த நெட் எக்ஸாமினேஷனை உடனே கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த நீட் எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா உடனே கேன்சல் பண்ணியிருக்கலாம். இவ்வளவு அஜிடேஷன்ஸ், அலிகேஷன்ஸ், நீட் ஸ்கேம், இந்த மாதிரி இங்கே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, பீகார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குஜராத், இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்துருச்சு. பட் இருந்தாலும் உடனே கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு மத்திய கல்வி அமைச்சகம் சொல்லலை. பட் நெட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உடனே கேன்சல் பண்ணுறோன்னு நெக்ஸ்ட் டேவே சொல்லிட்டாங்க. அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மீண்டும் ரீநீட் எக்ஸாமினேஷன் நடக்குமா அப்படின்னா, இந்த நிறைய கோர்ட் கேசஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ அதைப்படி தான் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. அது நான் சொல்கிறதோ மற்றவங்க நினைக்கிறதோ நீங்கள் நினைக்கிறதோ நடக்குமானா நடக்காது. கடைசியாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போகிறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் ஃபைனலாக எக்ஸாமினேஷன் வைக்கணும் அப்படின்னா வச்சு தான் ஆகணும். இல்லை எக்ஸாமினேஷன் வேண்டியதில்லை, பிரச்சனையுள்ள ஏரியாவில் மட்டும் நீங்கள் எக்ஸாமினேஷன் நடத்துங்க அப்படின்னு சொன்னால் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்த ஒரு மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த 1563 குழந்தைகளுக்கு ரீநீட் எக்ஸாமினேஷன் நடத்த சொன்னதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதுக்கான அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாங்கிறான லிங்க் வந்துருச்சுங்க. அப்போது இந்த 1500 மாணவர்களுக்கு மேலே இந்த கருணை மதிப்பெண் கொடுத்தாங்க இல்லைங்களா, கிரேஸ் மார்க் கொடுத்த குழந்தைகள், அப்போது அவங்களுக்காக மீண்டும் எக்ஸாமினேஷன், ரீநீட் எக்ஸாமினேஷன் கம்மிங் சண்டே நடக்குது. அந்த எக்ஸாமினேஷனுக்கான அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற லிங்க் வந்துருச்சு. அப்போ அவங்க 3 டைம் எக்ஸாமினேஷன் எழுதுற மாதிரி ஆயிரும் இல்லைங்களா. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ரீநீட் எக்ஸாமினேஷனுக்கு வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய நல்லா எழுதின குழந்தைகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ரீநீட் வந்தால் எங்களுடைய நல்ல முறையில் எழுதின உழைப்பு எல்லாம் கண்டிப்பாக வேஸ்டாக போயிடும். கண்டிப்பாக அது உண்மைதானுங்க. அடுத்தது, யார் தவறு பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும், அப்போ அவங்களுக்காக நம்ம எல்லாருமே தண்டனை அனுபவிக்கிறதா அப்படிங்கிற மனநிலையும் இருக்குதுங்க. யாரோ அங்கங்க தவறு பண்ணதுனால அந்த தவறுகளுக்காக நாங்கள் எல்லாருமே அந்த தண்டனை ஏற்றுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி மனநிலை குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கு. அதை தான் நான் சொல்றோம். அப்போ இந்த ரீநீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஃபைனலா என்ன டிசிஷன் சொல்றாங்களோ, என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து நடக்கலாம். பட் நோ டெசிஷன் as of now to cancel நீட். நீட்டை கேன்சல் பண்றதுக்கான ஒரு முடிவு எடுக்கல இதுவரைக்கும் அப்படின்னு யார் சொல்றான், மத்திய கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. டியூ டு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ், இந்த நீட் யூஜி 2024 வரைக்கும் அங்கங்க நடந்த இன்சிடென்ட்னால அப்படின்னு மத்திய கல்வி அமைச்சகம் சொல்றது பொறுத்து தான் நான் சொல்றோம், நான் சொல்லலை. அப்போ இந்த மாதிரி அங்கங்க ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ்னால நாங்க தற்சமயம் வரைக்கும் நீட் எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ற மாதிரி உத்தேசம் இல்லை. ஆனால் நெட் எக்ஸாமினேஷன் இமீடியட்டா கேன்சல் பண்ணாங்க. பட் நீட் எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ற மாதிரி அபிப்பிராயம் இல்லை அப்படின்னு மத்திய கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போறாங்க, இந்த மாதிரி நிறைய அது
கேசஸ் எல்லாம் பார்த்து எவிடன்ஸ் எல்லாம் பார்த்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போறாங்கிறத பொறுத்து தான் கடைசி ரிசல்ட் இருக்க போகுதுங்க. அப்போ இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். பட் இந்த வருஷம் இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தியது என்டிஏ. இது யாரும் காரணம் கிடையாது. என்டிஏ நல்ல முறையில் எக்ஸாமினேஷன் நடத்திருந்தா இந்த பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்காதுங்க. அப்போ இதுக்கெல்லாம் தார்மீக பொறுப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா என்டிஏ. ஸோ அவங்க வேலையே டெஸ்ட் கனெக்ட் பண்ணுறது தான். அந்த ஒரு நல்ல முறையில் டெஸ்ட்டை நடத்தியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை குழந்தைகளுக்கு வந்திருக்காது. இப்போ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.